வீட்ல கொசு ஈயெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். ஆமாங்க. அதுக்கு வேண்டி நம்ம இது யூஸ் பண்றது ப்ரோ நான் ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ஃபேப்ரிக் கண்டிஷனர் ப்ரோ, கம்ஃபர்ட். இது பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு ப்ரோ. இது வந்து 100 ml ப்ரோ. 100 ml 3 லிட்டர் கலக்கிக்கலாம். அதாவது இந்த 500 ml கிளியரா சொல்ல போனா 6 பாட்டில் கலக்கிக்கலாம். அடேங்கப்பா ப்ரோ. இது மேஜிக் கிட்னு 2 வெரைட்டிஸ் பண்றோம் ப்ரோ. இது வந்து 1200 வருது ப்ரோ. அதாவது 1300 ரூபா வருது. வெறும் 699 கொடுத்துட்டு இருக்கேன். இது என்னன்னா 6 ஐட்டம் இருக்கு ப்ரோ. இதுல கம்ஃபர்ட் வந்து 3 லிட்டர் கலக்கிற மாதிரி கம்ஃபர்ட் வந்துட்டு 100 ml உள்ள ஒன்று இருக்கும். ஒரு ஃப்ளோர் கிணறு இருக்கும். சரிங்க. பெனாயில் ஒன்று இருக்கும். இல்ல கான்சென்ட் 3 லிட்டர் கலக்கிற மாதிரி. அதை விட்டீங்கன்னா டாய்லெட் கிணறு ஒன்று இருக்கும். அது மாதிரி நம்ம ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் கலக்கலாம். ஏன்னா அதனால திக்கா வரமாக இருக்க வேண்டிய இது மாதிரி டிஷ்வாஷ் ஜெல்லு, டிட்டர்ஜென்ட் ஜெல்லு 2 லிட்டர் கலக்கிற மாதிரி மொத்தம் 6 பேக் ப்ரோ. இது 6 பீஸ் வர்றது. இது வந்து நமக்கு 699 கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து இது வந்து மேக்ஸிமம் எல்லாம் லேடிஸ் தான் பிசினஸ் பண்றாங்க. நிறைய பேர் வீட்டுல உட்காந்து பண்ணவங்க. அவங்க அடுத்த ஆஃபர் என்ன கொடுக்குறோம்னா, சப்போஸ் இந்த வாங்கிட்டு சில பொருள் எனக்கு மூவ் ஆகல, எனக்கு தான் மஸ்கிட்டோ போல இல்ல சில்வர் கிளீனர் போல ஏதோ ஒரு பொருள் அது போகாம எனக்கு ரிட்டர்ன் வந்தது இல்லை. அப்படி ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா காசு போட்டு பிசினஸ் பண்றீங்க, எதுவுமே யோசிக்க வேண்டியது. எது போகலையோ அதை ரிட்டர்ன் கொடுத்து வேற என்ன பொருளும் வாங்கிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ப்ரோ, உங்க வீடியோக்கு வேண்டி. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குங்க. நம்மளுடைய ஓசல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து சொந்தமா மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. கண்டிப்பா ப்ரோ, சொல்லிடலாம். நம்மள்ட்ட வந்து 3 டைப்பா பண்றோம் ப்ரோ. ஒன்று ஆர்கானிக் கணக்குல வந்துட்டு நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கின் கேர்ல நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது விட்டீங்கன்னா ஹோம் கேர்ல தனியா பண்றோம். இந்த ஹோம் கேர்லயே இன்னும் மேஜிக்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ நம்ம மேஜிக் பத்தி தான் பார்க்க போறோம் ப்ரோ. நம்ம இப்போ சரிங்க, மேஜிக் அப்படின்னா என்னங்க? என்ன மாதிரி வித விஷயங்கள் மேஜிக்ல என்ன பண்ண போறோம் ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த கிளாஸ் கிளீனர் வந்துட்டு வெளியே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும். இந்த கார்டின்ங்கிறது இப்போ நம்மள்ட்ட வந்துட்டு எம்ஆர்பியே பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான் எம்ஆர்பி. நம்ம ஆஃபரில் வந்துட்டு 20% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம். இது நம்ம நார்மலாக கொடுக்குறது. இப்போ மேஜிக் என்ன கேட்டீங்கன்னா அதுலேயே கான்சென்ட் கொடுக்குறோம் நான் தனியாக 100 ml. ஓகே. இந்த 100 ml பார்த்தீங்கன்னா வெறும் 15 ml இதில் ஊற்றிட்டு வாட்டர் மாதிரி ஆட் பண்ணால் போதும், உங்களுக்கு கிளாஸ் கிளீனர் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி எல்லாத்துமே டைல்யூட் பண்ற மாதிரி கான்சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. சரிங்க, இப்போ அந்த பர்டிகுலர் 100 ml அது எடுங்களேன். இப்போ இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இந்த 100 ml பாட்டிலை வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு லிட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கிளாஸ் கிளீனர் கிடைக்கும் ப்ரோ? 3 லிட்டர்ஸ் கலக்கிக்கலாம். நம்ம 3 லிட்டர் கிடைக்கும். 3 லிட்டர் கலக்கிக்கலாம். இப்போ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் எம்ஆர்பி 150, ஆஃபர்ல 120 தான் கொடுத்துருக்க கஸ்டமருக்கு. சரிங்க. இது நீங்க வெறும் அதாவது 15 ml ஊத்தும் போது 6 பாட்டில் நம்ம கலக்கலாம் ப்ரோ. நமக்கு ஓகே. இது மாதிரி தான் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. ஒன்னொன்னா அப்படியே நம்ம வியூவர்ஸ் சொல்லிடலாங்களா? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா பார்த்தலாம். ஓகே பிரதர், இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கேட்கறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மேஜிக்கா வந்து ஒரு விஷயம் பண்றதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனுடைய ஐட்டம்ஸ் எல்லாமே காமிக்க சொல்லிங்க. இந்த ப்ராப்பர் லிஸ்ட் தான் அதுங்களா? கண்டிப்பா ப்ரோ. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனாயில்ல பார்த்தலாம் ப்ரோ. பெனாயில்ல பாத்தீங்கன்னா நமக்கு 7 ஃபிளேவர் இருக்கு. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தான் ப்ரோ. இந்த 100 ml வந்துட்டு 3 லிட்டர் வரைக்கும் வாட்டர் ஊற்றி 3 லிட்டர் ஃப்ளோர் இது பெனாயில ரெடி பண்ணிட முடியும். டைல்யூட் பண்ணிடலாம் 100 ml. இதுல எம்ஆர்பியே பாத்தீங்கன்னா நான் அதே கஸ்டமர் ரேட் சொல்லிடுறேன். எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 79, வெறும் 64 ருபீஸ் 20% டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கேன். இதுல 7 ஃபிளேவர் இருக்கு. நம்மள்ட்ட வந்து ரோஸ் இருக்கு, லாவெண்டர் இருக்கு, லெமன் கிராஸ் இருக்கு, நமக்கு சாண்டல்வுட் இருக்குங்க. இது சிட்ரோ என்ன கேட்டா இந்த வீட்டுல கொசு ஈயெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். ஆமாங்க. அதுக்கு வேண்டி நம்ம இது யூஸ் பண்றது ப்ரோ நான் ரொம்ப அருமையா இருக்கும். ஹோட்டல்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பேக்கரியில டேபிள் எல்லாம் தொடக்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் ப்ரோ. மெயினா ஈத்தோல பெருசா இருக்காது ப்ரோ. அந்த மாதிரி ஜாஸ்மின் 7 ஃபிளேவர் இருக்கு. நம்ம பெனாயில்ல மட்டும் 7 ஃபிளேவர் இருக்கு. ஓகே. நம்ம அடுத்தது பார்க்க போறது என்ன கேட்டீங்கன்னா இது கிளாஸ் கிளீனர். இப்ப நம்ம அப்பல காட்டின மாதிரி தான் ப்ரோ. இது வந்து 100 ml தான். சரிங்க. 100 ml கான்சென்ட்ரேட். இந்த கான்சென்ட்ரேட் 100 ml வந்து எம்ஆர்பி 150 ப்ரோ. இது வந்து 3 லிட்டர் வரைக்கும் கலக்கலாம். நம்ம ஆஃபர்ல 120 கொடுத்துருக்கேன். இது என்ன கேட்டீங்கன்னா நம்ம 15 ml வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் ஊத்தினா போதும். நீங்க அதுக்கப்புறம் பாக்கி வாட்டர் போட்டு லைட்டா ஷேக் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா இருக்கும் ப்ரோ. கிளாஸ் கிளீனர் அந்த மல்டி பர்பஸா யூஸ் பண்றது. இந்த டோர்ஸ், இந்த கிளாஸ், இந்த நம்ம காருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்க போறீங்கன்னா சில்வர் கிளீனர். இந்த சில்வர் பாத்திரத்துக்கெல்லாம் நம்ம கிளீன் பண்றதுக்கு வேண்டி இது கான்சென்ட்ரேட் தான். ஓகே. எல்லாமே கான்சென்ட்ரேட்டா 3 லிட்டர் கலக்கிற மாதிரி. ஓகே ஓகே. நீ அடுத்தது பார்க்க போறது என்னன்னா இந்த வீட்ல எல்லாத்துக்கும் மெயின் பிரச்சனையே மஸ்கிட்டோ. ஓகேங்க. மஸ்கிட்டோக்கு வந்து நம்ம என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மஸ்கிட்டோ சொல்லிடுறோம் ப்ரோ. நம்மள்ட்ட சோப் இருக்கு ஆர்கானிக்ல. மஸ்கிட்டோக்கு நியூ பார்ன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிரீம் இருக்கு. பிறந்த குழந்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது நம்ம ரூம் ஸ்ப்ரே மாதிரி ப்ரோ. இது என்ன கேட்டீங்கன்னா நீ 3 லிட்டர் வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இந்த ஸ்ப்ரே அடிச்சு போடலாம். நீங்க ஓப்பன் பிளேஸ்ல ரிசல்ட் தெரியாது. ஏன்னா ஸ்மெல் வேப்ரேட் ஆயிரும். அதனால நீங்க என்ன பண்றது க்ளோஸ் பண்ண ரூமு, அந்த கிளாத்து, சோபா, ஸ்க்ரீன் எல்லாம் அடிச்சு விட்டீங்கன்னா
கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும் ப்ரோ. சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. சரிங்க, அது மெயினா கேட்கணும். ஏன்னா இப்போ ஒரு சில வந்து ஆஸ்மா பேஷண்ட் இருப்பாங்க, ஒரு சில வீட்டுல மூச்சு ஒரு சிரமப்படுறவங்க நிறைய பேர் மாதிரி நல்லா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஏதாவது பண்ணுமா? கண்டிப்பா வராது. இது அதாவது அந்த 100 ml 15 ml ஊத்தி நான் கலக்கி வச்சது ப்ரோ. இது ஓகே. இது என்ன கேட்டீங்கன்னா வீட்டுல வந்து அந்த செல்ல பிராணிலாம் வளர்த்துவாங்க, அவங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு கிளாத்துக்கு அடிச்சாங்க கூட சைடு எஃபெக்ட் வராது, எதுவுமே வராது. ஓகே ஓகே. அடுத்து பார்க்க போறது என்னங்கன்னா கிச்சன் பவர் கிளீனர் ப்ரோ. அந்த வீட்டுல இருந்த எண்ணெய் பிஸ்கு நமக்கு அதை விட்டீங்கன்னா வந்துட்டு இந்த ஆயில்ஸ், இந்த ஸ்டவ்ல துருப்புலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு என்ன கேட்டீங்கன்னா நம்ம கிச்சன் பவர் கிளீனர். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்செப்ட் வரும் 120 தான் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா அந்த 15 ml இந்த கான்செப்ட்ல இருந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சது ப்ரோ. இது அரை லிட்டர் மிக்ஸ் பண்ணலாமா? அளவு எவ்வளவுங்க ப்ரோ? இது 100 ml. சரிங்க, 120 rupees ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் நானு. இந்த கான்செப்ட் மாத்திரம் நீங்க ஒரு காலி பாட்டில் வந்து 15 ml ஊத்தி பாக்கி வாட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணா போதும், நம்ம கிச்சன் பவர் கிளீனர் ரெடி ஆயிரும். ஓகே. நமக்கு வந்துட்டு இது கிட்டத்தட்ட 6 பாட்டில் வரைக்கும் 3 லிட்டர் வரைக்கும் கலக்கிக்கலாம். நமக்கு காசு சேவ் தான் ப்ரோ நமக்கு. அதாவது இந்த சின்ன பாட்டில் அந்த கான்சென்ட்ரேட்ல வந்து 3 லிட்டர் வரைக்கும் கண்டிப்பா கலக்கலாம். நல்ல ரிசல்ட் வரும் ப்ரோ. இது இதுக்கப்புறம் அடுத்து பார்க்க போறது சரிங்க. இது நம்ம ஒரு மார்க்கெட்ல விக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இதை வந்து எவ்வளவுக்கு வந்து நம்ம விற்க முடியும் ப்ரோ? இது சேல்ஸ் நிறைய உங்களுக்கே தெரியும். நீங்க கூகுள்லயே கிச்சன் பவர் கிளீனர் அடிக்க ப்ரோ. நான் வந்து ரேட்டே சொல்ல, 500 ml அடிச்சு பாருங்க, அவங்க 200 above தான் போட்டிருப்பாங்க. நான் இது கலக்கி வச்சதே வெறும் 79 ரூபாய் தான் கொடுக்குற கஸ்டமருக்கு கன்னோட சேர்த்து. இதே நீங்க கான்சென்ட்ரேட் எனக்கு வேணும், கன்னும் காலிக்கு கண்ணு வேணா 2 காம்போ கொடுக்குறேன். 149க்கு கான்சென்ட்ரேட் பிளஸ் இது வாங்கிக்கலாம். இதுல அடுத்தது பார்க்க போறது பாத்ரூம் கிளீனர் ப்ரோ. இதெல்லாம் எசென்ஷியலா தேவைப்படுற விஷயங்கள், வீட்டுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இது என்ன யூஸிங் கேட்டீங்கன்னா இந்த பாத்ரூம் வீட்டுல இருக்க இந்த டைல்ஸ் இருக்குது, செவுத்துல இருக்க டைல்ஸ், இந்த பைப் எல்லாம் இருக்குது, அந்த உப்பு கரை அடிச்சிருக்கும். இதுக்கு என்ன பண்றது, இதையும் கலக்கலாம் ப்ரோ. இது வந்து 100 ml 15 ml ஊத்தினா போதும். 100 ml வெறும் 15 ml ஊத்திட்டு பாக்கி பாட்டில் ஊத்தி சேக்கிங் பண்ணா போதும், நமக்கு பாத்ரூம் கிளீனர் ரெடி ஆயிரும். அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துரும் கண்டிப்பா ப்ரோ. இது வந்து நம்ம அந்த செவுத்துல இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது பாத்ரூம்ல. அதுக்கப்புறம் பாக்குறது நமக்கு வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் ப்ரோ. இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் என்ன கேட்டீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் காருக்கெல்லாம் தேவையான ஒரு பொருள். இப்ப இது பாத்தீங்கன்னா நமக்கு 100 ml 1.5 லிட்டர் வரைக்கும் கலக்கிக்கலாம். 3 லிட்டர் போட்டுப்போம், 1.5 லிட்டர் கலக்கிக்கலாம். அப்பதான் நம்ம ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்கும் நமக்கு. அதனால அந்த ஸ்மெல் அரோமா நல்லா இருக்கும். கண்டிப்பா இதை கலக்கி வச்சதை காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் வரைக்கும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி 1.5 லிட்டர். அதாவது நம்ம இது கொடுக்குறோம்னா இது 100 ml இது மாதிரி 1.5 லிட்டர். ஏன்னா அப்பதான் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா இருக்குங்கிறனால இது கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இதை பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 99 rupees தான் ப்ரோ. ஓகேங்களா? நம்ம இது ஆஃபர் பிரைஸ் தான் சொல்லிட்டு இது வந்து கஸ்டமர் கொடுக்குற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா டாய்லெட் கிளீனர் ஹார்பிக். இது ஜெல் டைப் தான் கொடுக்குறேன் பேஸா. இது 100 ml பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் வரைக்கும் ஹார்பிக் வீட்டில் இருந்தே கலக்கிக்கலாம். வெறும் வாட்டர், நார்மல் வாட்டரே நமக்கு வந்து ஆர்ஓ வேண்டியது இல்லை, கேன் வாட்டர் தேவையில்லை, சாதா குடிக்கிற வாட்டர் இருந்தாலும் வீட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து மேஜிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிச்சாச்சு. நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு சில ப்ராடக்ட் வந்து டெமோவே செஞ்சு காமிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இது மிக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டீங்க இது வரைக்குமே. கண்டிப்பா எப்படி மிக்ஸ் ஆகும், எந்த மாதிரி வந்து நம்ம தயாரிக்கிறது அப்படின்னு காட்டிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் உங்களுக்கு. கண்டிப்பா ப்ரோ. அதையும் கண்ணோட காட்டினா நீங்களே கலக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே செஞ்சேன், அது பெரிய மேஜிக் இல்லை, நீங்களே செஞ்சிடலாம், அதிலே தெரிஞ்சுக்கலாம். நானே செஞ்சு பார்த்துறேன். கண்டிப்பா ப்ரோ. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ஃபேப்ரிக் கண்டிஷனர் ப்ரோ, கம்ஃபர்ட். இது பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு ப்ரோ. இது வந்து 100 ml ப்ரோ. 100 ml 3 லிட்டர் கலக்கிக்கலாம். சரிங்களா? இதுலயா? இதுல ப்ரோ சூப்பர். நீங்க வெளியே பாத்தீங்கன்னா 1 லிட்டர் கம்ஃபர்ட் 250 மேல தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்மளோட 3 லிட்டர் கலக்கிற இந்த கிட்டே பாத்தீங்கன்னா வேற லெவலுங்க. 180 தான் ப்ரோ கொடுக்குற கஸ்டமர். 180 ரூபாய்க்கு தான். இந்த அதாவது இந்த 500 ml கிளியரா சொல்ல போனா 6 பாட்டில் கலக்கிக்கலாம். அடேங்கப்பா. இல்ல மோஸ்ட்லி எனக்கு வந்து வர கால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டுக்கு வந்து நிறைய கால்ஸ் வரும், இந்த கம்ஃபர்ட் கிட் வேணும்னு. பட் அது பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் ஆட் பண்ணி நிறைய பேர் என்னன்னா சரியா ஃப்ராக்ரன்ஸ் வரது யூடியூப் பார்த்து கலக்கிறதெல்லாம் இல்ல ப்ரோ. அது வந்து நம்ம கெமிக்கல் பேஸ்ல பண்றது இல்லை. இது ஆர்எஸ் கெமிக்கல் வராது. நீ கை போட்டே இதுல பண்ணாலும் சைடு எஃபெக்ட் வராது. சரி பிரதர். இப்போ வந்து கம்ஃபர்ட்ல வந்து இப்போ நம்ம வந்து இது வந்து கை போட்டு கலக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மெயினா துணியை வந்து யூஸ் பண்றப்ப கை வச்சு தான் கலக்குவாங்க. இதுல சைடு எஃபெக்ட்ஸ் வர சான்சஸ் இருக்கு? 100% இல்லை ப்ரோ. 100% இல்லை. என்னன்னா நம்ம அதாவது ஆர்கானிக் பேஸுங்கிறனால தான் கொடுக்குறது. 100% நமக்கு இதுல வராது ப்ரோ. இவ்வளவு சின்னோண்டு தான் இல்லையா? 100 ml ப்ரோ. இது 3 லிட்டர் வரைக்கும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது டைல்யூட் பண்ணிக்கலாம். எவ்வளவு திக்கா இருக்கும் பாருங்க. இன்னும் செமையா இருக்குங்க. மாசம் அந்த அளவுக்கு இருக்குமா பிரதர்? ப்ரோ நான் சொல்றதுங்காட்டி நீங்களே செக் பண்ணி பாத்துங்க ப்ரோ. இந்த திக்னஸையும் காட்டுறேன், சரிங்களா? ஸ்மெல்லையும் பாத்துங்க. ஓகே. கேமரா முன்னாடி ஸ்மெல்லு தெரியாது, ஆனா வந்து உங்களுக்கு தெரியுமில்ல? இல்லை, எனக்கு ஸ்மெல் நல்லாவே இருக்கு, சூப்பராக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து
இந்த கம்ஃபர்ட் மெட்டீரியல் தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா மஸ்ட் கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே இது வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா. கண்டிப்பாக ப்ரோ. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய கிஃப்டாகவே இருக்கும்ல. அதான் என்னன்னா ஒரு 180 தான், 3 லிட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ இதற்கு கிட்டாவும் கொடுக்குறோம், எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு கிட்டா போடுறோம். நான் அது நெக்ஸ்ட் இதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறேன்னா வீட்டுக்கு தேவையான இந்த ஃப்ளோர் கிளீனர். ஓகேங்க. ஃப்ளோர் கிளீனர் என்னங்க இவ்வளோ வச்சிருக்கீங்க நீங்க ப்ரோ? இது வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்கு. நான் வந்து அதில் செலெக்ஷனாக தான் ப்ரோ 4 காட்ட போறேன். நம்ம ரோஸு, லாவெண்டர், ஜாஸ்மின், லெமன். ஓகே. 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் ப்ரோ. இந்த லெமன் இது நான் கலக்கி வச்சது. இந்த 100 ml பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 பாட்டில் கலக்கிக்கலாம். எல்லாமே 6 பாட்டில் தான், 1/2 லிட்டர் பாட்டில் ப்ரோ. 500 ml பாட்டில் 6, அப்போ 3 லிட்டர் கலக்கிக்கலாம் நமக்கு. இதோட பிரைஸ் வந்து வெறும் 120 தான், ஆஃபர் பிரைஸ். எம்ஆர்பி 150. இதில் 4 ஃப்ளேவர் இருக்கு ப்ரோ. நமக்கு லெமன் இருக்கு, ஜாஸ்மின் இருக்கு, லாவெண்டர் இருக்கு, ரோஸ் இருக்கு ப்ரோ. இது ஃப்ளோர் கிளீனர். நீ அடுத்தது பார்க்க போறதான் ப்ரோ என்ன பண்றோம்னா டிஷ்வாஷ் ஜெல்லு, டிட்டர்ஜென்ட் ஜெல்லு பார்க்க போறோம் நம்ம. ஓகேங்க. இப்போ இது என்னன்னா டிட்டர்ஜென்ட் ஜெல்லு ப்ரோ. இது வந்து 200 ml. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இந்த அளவுக்கு நமக்கு திக்கா இருக்கும். சரிங்களா? இது வந்துட்டு நம்ம 2 லிட்டர் வரைக்கும் வாட்டர் டைல்யூட் பண்ணா நமக்கு டிஷ்வாஷ் நல்ல ஜெல் ஆயிடும். உங்களுக்கு நீ திக்கா வேணும்னா வாட்டர் லெவல் கம்மி பண்ணா போதும். எல்லா ப்ராடக்ட்லயுமே நீங்க வாட்டர் லெவல் கம்மி பண்ண உங்களுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். டைல்யூட் பண்றோம்னா 2 லிட்டர் வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுவே போட்டுப்போம். 2 லிட்டர் வரைக்கும் போட்டு கலக்கலாம், போட்டுப்போம் எல்லாத்துலயுமே. ஓகே. என்ன கலக்கி வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு ஸ்பூன் மாதிரியோட எடுத்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கண்டிப்பா ப்ரோ. அதே தான் ப்ரோ. இது வந்து டிட்டர்ஜென்ட் ஜெல். ஓகேங்க. இது டிட்டர்ஜென்ட் லிக்விடா வருது. இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜெல்லா இருக்கும் ப்ரோ. இவ்வளவு கட்டியா இருக்கு பாருங்க. அதான் ப்ரோ. இது என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் பண்ற லிக்விட் பண்ண டைம் இல்ல. ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு 5 லிட்டர் வாஷ் மிஷினை ஃபுல்லா இடம் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். கண்டிப்பா நுரை கரையலாம், கரை போயிடும், நுரை நல்லா வரும் ப்ரோ. சரிங்களா? அது வாசனை அருமையா இருக்கு. இதுல ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 140 rupees தான். 140 rupees. இது 2 லிட்டர் வரைக்கும் 2 லிட்டர் டைல்யூட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் லிக்விட் அது பதில் ஜெல்லே பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா வந்து அது நம்ம பிரைஸ் சொல்ல வேண்டாம் பிரதா. அபோ வந்துட்டு 200க்கு மேலதான் இருக்கும். நம்ம வந்துட்டு 2 லிட்டர் கலக்கிற மாதிரி வெறும் 140 தான் கொடுக்குறேன். டிஷ்வாஷ் வந்து 130 தான் கொடுக்குறேன் நான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏன் வாஷ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இது கலக்கி வச்சது இருக்கு. எனக்கு வந்துட்டு இல்ல எனக்கு இப்ப சாம்பிள் செக் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இது எம்ஆர்பி 65 rupees ப்ரோ. நான் கலக்கி வச்சதே இதே கிச்சன் பவர் கிளீனர். இத பிரைஸ் ஹோல்சேல் நீங்க வந்து ரீட்டைல் கஸ்டமருக்கு வேணும்னா வெறும் 52 ரூபா கொடுத்தா போதும். இந்த மாதிரி நம்ம ஹோல்சேல் எடுத்து இன்னும் குறையும் இல்லையா? கண்டிப்பா ப்ரோ. நீங்க ஹோல்சேலுக்கு வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க, ஹோல்சேல் கேட்டலாக உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். ஹோல்சேல் பெரிய இதுல விஷயம் இல்லை ப்ரோ. நம்ம வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 12 பீஸ் எடுத்தால ஹோல்சேல் கொடுத்துறேன் நான். 12 பீஸ்னு எப்படி எந்த மாதிரி ப்ரோ? இப்போ இந்த ஒரு தான் ஃப்ளோர் கிளீனர்ல 4 ஃபிளேவர் இருக்கு. ஒரு ஃபிளேவர்ல 12 பீஸ். ஃப்ளோர் கிளீனர் பனாயில் இருந்தா ஃபிளேவர்ஸ் வச்சிருக்கேன். பைக் எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட் தான். ஈச் 12 பீஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு எம்ஆர்பில வந்து ஓப்பன் பண்ணா 40% டிஸ்கவுண்ட்ல கொடுத்துடலாம். 40% டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க. அது ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க எம்ஆர்பி பிரைஸ்ல வாங்கினா 6,000 ரூபாய் பே பண்ணா போதும். இதுல வந்துட்டு இது வந்து மேக்ஸிமம் எல்லா லேடிஸ் தான் பிசினஸ் பண்றாங்க. நிறைய பேர் வீட்டுல உட்காந்து பண்ணவங்க. அவங்க அடுத்த ஆஃபர் என்ன கொடுக்குறேன்னா சப்போஸ் இந்த வாங்கிட்டு சில பொருள் எனக்கு மூவ் ஆகல, எனக்கு வந்து மஸ்கிட்டோ போல இல்ல சில்வர் கிளீனர் போல ஏதோ ஒரு பொருள் அந்த மாதிரி போகாம எனக்கு ரிட்டர்ன் வந்தது இல்லை ப்ரோ. அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா காசு போட்டு பிசினஸ் பண்றீங்க, எதுவுமே யோசிக்க வேண்டியது. எது போகலையோ அதை ரிட்டர்ன் கொடுத்து வேற என்ன பொருளும் வாங்கிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ப்ரோ உங்க வீடியோக்கு வேண்டி. இப்ப பிரதர் சொன்னார் இல்லையா, இப்போ வெறும் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும்னு சொன்னார்ல, அதை எப்படி நம்மளே மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துருவோம். ஏன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக சொன்னால் தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 mlங்க. அவர் சொன்ன மாதிரி 15 ml எடுத்திருக்கேன். இது பாத்ரூம் கிளீனர் எம்டி பாட்டில். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த 15 ml இதில் ஊற்றிடுறேன். ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க. பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு வந்து அது வந்து லைவாக வந்து அந்த கான்சன்ட்ரேட் வந்து மிக்ஸ் ஆகி நுரைய வருதுன்னு அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை டைல்யூட் பண்ணியாச்சு. தென் இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன் இருக்குது இல்லைங்களா, இந்த கன்னை வந்து இந்த கன்னும் அவரே ப்ரொவைட் பண்ணுறாரு. ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோர் கிளீனர் வந்து பாத்ரூம் கிளீனர் வந்து ஈஸியாக மேக் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நாலேஜெல்லாம் தேவையில்லைங்க. ஈஸியாக வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்ண முடியும், ஒரு படிச்சுட்டு இருக்க பசங்க பண்ண முடியும். ஸோ பார்ட் டைமாக ஜாப் வேணும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க சின்ன முதலீட்டையும் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான
கான்சன்ட்ரேட் வந்து இங்கே இவர் வந்து அவைலபிளாக வச்சிருக்காரு. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் போட்டு வர தேவையில்லை. ஈஸியாக இதில் ஒரு 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 12 பாட்டில் இதில் ஒரு 12 பாட்டில் வாங்கினாவே ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் வந்து நானே மேக் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி தான் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். பிரதர், நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் இந்த கெமிக்கல் ரிலேட்டட். நமக்கு நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதோடைய ரிலேட்டட் அதிகமாக சுயதொழில் செய்கிறவங்க தான். ஸோ இதில் வந்து ஹோல்சேலாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, சில தனியாக பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, என்கிட்ட வந்து நிறைய ப்ராடக்ட் இப்போ பார்த்துப்பீங்க வீடியோவில். இது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹோல்சேலுக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு ஹோல்சேல் போட்டு விடுங்க. நான் ஹோல்சேலாக இருந்தும் டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தெல்லாம் மெசேஜ் உங்களுக்கு போட்டு விட்றேன், என்ன ப்ராஃபிட் வருதுங்கிறது நான் சொல்லிடுறேன். நான் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40% வரைக்கும் கொடுக்குறேன் எம்ஆர்பி வந்து. நீ மினிமம் ஒவ்வொரு டஜன் எடுத்தாலே போதும். ஒன்று சில பேர் ரீபிராண்டில் வேணுங்குவாங்க லேபிள் இல்லாமல், அவங்களுக்கு கொடுக்குறேன் ப்ரோ. நான் இது போக ரீட்டெயிலில் வந்துட்டு கஸ்டமருக்கு எனக்கு ஒரு பீஸ் தான் வேணுங்கன்னா தாராளமாக ஆர்டர் போடலாம். நாங்கள் அதையும் பண்ணிட்டு தான் இருக்கோம் ப்ரோ. ஸோ ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், எவ்வளோ ஹோல்சேலாக வேணும்னு வாங்கிக்கலாம் ப்ரோ. நமக்கு அந்த மாதிரி ப்ராஃபிட் அப்படிங்கிறது 100% இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி எப்போ கால் பண்ணால் நாங்கள் ரெஸ்பான்ஸ் எடுப்போம். ஆமாங்க, இந்த விஷயத்தை நம்மளால சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, பேமெண்ட் வர வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, பேமெண்ட் வந்த பிறகு ரெஸ்பாண்ட் பண்றதே இல்லை, கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இப்போ நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன், எனக்கு காட்டியே தரேன் ப்ரோ. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொரியர் போறது, இதெல்லாம் இந்த ஒரு நாள் 2 நாள் போனது ப்ரோ. இதெல்லாமே இப்போ 28/6 ஆச்சுங்களா, எனக்கு வந்து அடுத்த வீக்கிறது வந்துடும் ஃபுல் லெட்டர். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு மந்த் தரது போகிறது. அதனால கொரியர் விஷயத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பார்ட்டிட்டு போய் எத்தனை வரைக்கும் கான்டாக்டில் தான் ப்ரோ இருப்போம். நம்ம இன்னும் நெக்ஸ்ட் ஆர்டர் போடும்போது அவங்க நம்பர்லாம் சேவ் தான் இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளை நம்பி தான் செய்கிறாங்க. இப்போ உங்களை நம்பி தான் இந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. 500 ரூபாய் இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும். நீங்கள் 500 ரூபாய் இருந்தாலும் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், 50,000 தான் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுங்க. 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் நம்ம அதான் ப்ரோ சொல்கிறேன், எப்போ சாத்தா சொல்ல போகிறாலும் எப்போ கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சப்போஸ் இன்றைக்கி நான் ஃபோன் எடுக்காட்டினா ஈவினிங்காவது கண்டிப்பாக எடுத்து பேசிங்கன்னா ஒன்றும் பேக்கிங்காக இல்லை நிறைய கால்ஸ் உங்களுக்கு தெரியும், நிறைய கால்ஸ் வரும்போது ரெஸ்பான்ஸ் எடுக்காதனால அந்த நம்பர் கண்டிப்பாக மிஸ் காலில் இருக்கும். கண்டிப்பாக கால் பண்ணி அட்டன் பண்ணி பேசுகிறோம் ப்ரோ. சரிங்க. எங்கள் சைடில் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்.